நடமிடும் பாதம் ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னம் பலவான சிதம்பரநாதன் ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னம் பலவான சிதம்பரநாதன் ஆனந்த நடமிடும் பாதம் காணம் தன்னை தொடர்ந்து ஞான சரோவரில் காணம் தன்னை தொடர்ந்து ஞான சரோவரில் காணம் தன்னை தொடர்ந்து ஞான சரோவரில் மானோ தடைக்கும் யோகவானம் தனில் மகிழ்ந்து மானோ தழைக்கும் யோகவானம் தனில் மகிழ்ந்து ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னம் பலவான சிதம்பரநாதன் ஆனந்த நடமிடும் பாதம் தத்தை மொழி சிவகாமி மணாளன் தத்வகுணன் 14 உலகாளன் தத்தை மொழி சிவகாமி மணாளன் தத்வகுணன் 14 உலகாளன் தத்வமது பொருளாய தயாளன் சதானி ஜகன்பவனங்கு தாளன் தத்வமது பொருளாய தயாளன் சதானி ஜகன்பவனங்கு தாளன் தத்தரிகிடதிங்கி ஜனுத ஜனுத தீம் தகததிங்கிணதோ ஜன ஜன ஜனவன் தத்தரிகிடதிங்கி ஜனுத ஜனுத தீம் தகததிங்கிணதோ ஜன ஜன ஜனவன் பக்தர்கள் முனிவர்கள் இமையோர்களும் புகழ் பாடவும் புனசே தடைமதியாடவும் ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னம் பலவான சிதம்பரநாதன் ஆனந்த நடமிடும் பாதம் வரந்தாரும் பெம்மானே பிரபாவரந்தாரும் பெம்மானே பிரபாவரந்தாரும் பெம்மானே பிரபாவரந்தாரும் பிரபாவரந்தாரும் இறைவா பிரபாவரந்தாரும் இறைவா மறுபடி பிறவா வரந்தாரும் பிறந்தாரும் திருவடி மரபா வரம் தாரும் உன் திருவடி மரபா வரம் தாரும் மாநில மேலினி பிறவா வரம் தாரும் மாநில மேலினி பிறவா வரம் தாரும் பார்வதி நேய பக்த சகாய பார்வதி நேய பக்த சகாய பந்தமன பந்தருஷாத முந்தி வினை கோர சிந்தா குலந்தீர முந்தி வினை கோர சிந்தா குலந்தீர எந்தாகும் பாதார விந்தம் துணை சேர எந்தாகும் பாதார விந்தம் துணை
சேர பிரபாவரம் தாரும் பெம்மானே பிரபாவரம் தாரும். அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே பாம்பு, அரவம் தடிக்க லாச்சுதே அடைய மவனே மவனே மவனே. ஆலமரம் அல மரம் என்பது இதுதானோ, அத மரம் என்பது இதுதானோ, எந்தன் பாலன் மடிந்த இடம் இதுதானோ. எந்தடா வெற்று சோதரதம் பாடுறா. ஓராமாசோ உடலது தொடர்ந்து அட நான் பெற்ற மகன். நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் இப்படி செய்து கொள்ள வேண்டும்? நாம் எல்லோரும் தில்லை ஈசனை துதித்து நல்ல கதி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அறிவுள்ள மானிடராய் பிறந்திருக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல் ஏன் ஈன ஜீவனம் செய்ய வேண்டும்? பாருங்கள், ஈசனை துதிப்போம். அவன்தான் முக்கியமான தெய்வம். அவனை பாடி பரகதி அடைவோம். ஜம்பு, 1000 மகனே 62 62 62 62 62 62 62 முக்கா 62 முக்கா 62 முக்கா. ஜம்பு சீக்கிரம் ஆகட்டும். 62 முக்கா 62 முக்கா 62 முக்கா 62 முக்கா. ஒரு 5 24 காய் 24 காலும் 82. நெல் இதுக்கு கணக்கு கொஞ்சம் குறையிறாப்புல இருந்தது. சரி பார்த்துட்டு இருந்தேன். புதிய கட்டணம் நினை இன்னும் போடல. அதுக்குத்தான் நெல் என்னன்னு இருக்கானுங்க. அதுக்குள்ள இந்த கணக்கையும் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு. கணக்கு இருக்கட்டும். நீ தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்துட்டு முன்னாடி போ. நான் ஜபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டா தூங்கி முடிஞ்சு போச்சுங்களா? இன்னும் ஆகல. சீக்கிரம் ஆகட்டும். தம்பி மாறி வந்து கலப்பி எடுத்துட்டு போச்சு. ஆமாமா. சோறு இல்லம்மா, நேரம் ஆயிட்டது. இன்னைக்கு புதிய கட்டணம் எசமா காத்திருப்பாரு. அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைஞ்சது எது? இது. ஏண்டா பொட்டே, வல்லவன் கொஞ்சாது இல்ல? ஏன் முன்னாடியா என்னடா எப்ப பார்த்தாலும் பொம்பளை நிக்கிறியே? ஏ நீயும் போய் நிக்கிறது? ஆமாடி ஆத்தா, இத வாரு. போற எனக்கு கொடு வெத்தலே. ஏன் உனக்கு உடம்பு என்னவா வருது? இடுப்புல இருந்து வெத்தலை எடுத்து போட்டுக்கணும் போல வருது.
பேசாமக்காரர். பூமி பொன்னா வளைஞ்சி என்னைக்கும் எசமா பத்தும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எங்கடா போயிருந்த? இப்ப என்ன ஸ்நானம்? இந்த நந்தம்பைய கிட்டக்க வந்து தொலைச்சு விட்டாங்க. வர வர அவன் செய்யறது ஒண்ணும் நல்லா என்ன, அவன் என்ன சரியா வேலை செய்யறது இல்லையா? என்னமோ கோவிலா குளமா? அண்ணா இப்ப நீங்க அவசியம் அவனை கண்டிக்கணும். இல்லைன்னா அது அவ்வளவுதான். அது ஜம்பு, நந்தன உனக்கு தெரியாது. அவனை போல ஒரு ஆள் கூட நம்ம பண்ணையில கிடையாது. பொய் உண்டா, திருட்டுண்டா, இல்ல குடிதா உண்டா? தப்பி போய் பறையனா பிறந்துட்டான். ஆமாங்க, சில சமயம் அவன் பேசுறத பார்த்துவிட்டு எனக்கு கூட எல்லாம் சிவபக்தி வந்துடும் போதுக்கு. அப்படியெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் வந்துடாது, பேசாம இருக்கு. கரெக்டா? சாமி, இது என்ன குத்தம்? குத்தமா? கேளு. அலமரமுண்டு அது கீழே போனதுண்டு, காலை எடுத்து கருங்கல் மேல் மிதிச்சதுண்டு. அதை எடுத்து அந்த கருங்கல்ல மிதிச்சேன். உண்டா உண்டா கத்தின தவள உள்ள கல்லால் அடிச்சதுண்டு, குத்தின முள்ளு மொனைய ஓடிச்சதுண்டு. அந்த தவளைய கல்லெடுத்து அடிச்ச, அந்த முள்ள எடுத்து முனைய சடக்குன்னு ஓடிச்ச. ஒடிக்கியா ஒடிக்கியா ஒடிக்கியா? சாமி ஓட மரச்சு அப்பன் 18ஆம் படியான் கருப்பண்ண சாமி. சாமி ஓட மரச்சு தம்பளந்த முள்ளெடுத்து, அப்பனுடைய மரத்திலே விளைஞ்ச முள்ளை எடுத்து, சாமி ஓட மரச்சு தம்பளஞ்ச முள்ளெடுத்து எடுத்தியா 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 பூமியில போட்டு புதைச்ச பெரும் குத்தமமா. கருப்பண்ணசாமிய காக்க வைக்கிறே, புள்ளைய புடி. என்ன குப்பு? சாமி காரியம் இல்ல, போய்
உனக்கு வயசாகி அறிவில்லையே, இந்த சூட்டை போட்டா புள்ள தாங்குமா? இது என்னது, பச்சை புள்ளையா என்ன நினைச்சுக்கிட்ட? ஏய், இந்த கற்பனசாமி சும்மா விடாது. சரிதான், போ. அப்ப கேப்பான், போ. கேப்பான் பாரு, நீ போ. பூசாரி படுற பாட்டுல இந்த புள்ள மேல இந்த சூடு பட்டா என்னமா இருக்கும்? நம்ம கருப்பணசாமி ரொம்ப பொல்லா செய்ய மாட்டேன். ஏதாச்சும் செஞ்சுட்டாக்கா? அத பத்தி பயப்படாத. நம்ம ஐயன் பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பெரிய தெய்வம். அவன் மேல பாரத்தை போட்டுடு. இந்த பூசிக்க. சௌக்கியமா போகும். இல்லைங்க கால என்னமே காலன்னு கேட்கிறேன். இன்னமே இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. எங்கேனாலும் ஓட வேண்டியதுதான். என்னன்னு அப்படி இப்ப வந்துருச்சு? எல்லாம் இந்த நந்தம் பயலாலதான். பெரிய வீட்டு பிள்ளைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னால அதுக்கு கருப்புலி போடணும்னு என்ன கூப்பிட்டான். சரின்னு போனேன். இந்த நந்தம் போய் அங்கேயும் வந்துட்டானே. வந்து சாமி இல்லை பூதம் இல்லைன்னு ஒரே ஆட்டம் ஆடிட்டான். சரி, இன்னமே நம்ம இங்க இருந்தா சரிப்படாதுன்னுட்டு பேசாம எந்திரிச்சு வந்துட்டேன். அவரு நாட்டாமக்காரர் இல்ல, என்ன வேணாலும் செய்வாரு. அத நாட்டாமைக்காரன்னாக்கா சாமியோட பயப்படுமா? அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாவுக்கு காப்பு கூட கட்டக்கூடாதுன்றாக. ஆணி பறந்து போச்சு. சரியான யோசனை ஐயா. காப்பு கட்ட வரி தண்ட போனோம். இந்த பய குறுக்க வந்து ஏதாச்சும் பேசினா ஊர்ல கூட்டம் போட்டு இந்த வருஷம் இதுக்கு ஒரு முடிவை பண்ணி போடுறோம். ஆமா, அது ஒண்ணு. நான் வருஷத்தை காட்டியும் இந்த வருஷம் இது ரொம்ப இருக்கதான். பள்ளுவண்ண பாதகம் இல்ல, நீயே சொல்லு. கற்பனசாமிக்கு காப்பு கட்டி இருக்கு, வரி தண்டிக்கிட்டு வர்றோம். உங்ககிட்டையும் கேட்கத்தான் வந்தோம். ஊருக்கு நாட்டாமைக்காரனா முன்ன நின்று இதெல்லாம் நீ செய்ய வேணாமா?
அண்ணே, வீட்டுக்கு வீடு ஆடு கோழி அரிசி நெல்லு இதுகளை வாங்கி கொண்டாட்டமா சாமி கும்பிடணும். ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா? என்ன சாமிக்கு காவு கொடுக்கா கட்டி கருப்பண்ண சும்மா விட்டுடுவானா? என்ன தம்பி நீ சொல்றது? இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யார் தெரியுமா? அவைகளும் நம்மை போல் கடவுளுக்கு குழந்தைகள். தன் குழந்தையே தனக்கு பலி போடும்படியாக எந்த தெய்வமாவது கேட்குமா? இதெல்லாம் படைச்ச சாமி வேற, நம்ம கருப்பண்ண சாமி இல்ல. கடவுள் ஒன்று. அப்பா கருப்பண சாமி கடவுள் இல்லங்கிற கேளையா கதைய? அப்புறம் கடவுள் தான் போல இருக்க. ஆடும் கோழியும் நம்மை போலவே உயிருள்ள ஜீவன்கள். அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஆடும் கோழியும் வந்து வாயை திறந்து வேணான்னு சொல்லட்டுமே. நாம அவைகள் வாயில்லா பிராணிகள். தெய்வம் நம்முடைய பக்தியைத்தான் கேட்கிறது, பலியை கேட்கவில்லை. தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம். அப்பா, இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜையெல்லாம் பொய்யா? அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே. அவங்க செஞ்சவங்க முட்டாளா? நமக்கு அறிவு இருக்கு. அதை கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம். பெரிய வித்துவாயா இவரு. ஐயா, பேச்ச கேட்காதீங்க. கேட்டீங்களோ காய்ச்ச கருப்பு வந்து ஊரே அடிச்சு போடும், நாசமாச்சு போடும். உனக்கு கேடுகாரம் கட்டிக்கிறா? அவன் குறவனையை பிடிச்சு இழுத்தறியா? இப்பலியா ஊரை காக்கும் 7 உலகத்தையும் நம்மையும் படைத்த பரமசிவன் அன்பே வடிவானவன். அவனை நினைத்தவுடன் மயிர்பூச்செறியும். அவன் பெயரை சொன்னால் பாவம் தொலையும். அவன் இருக்கும் இடத்தை நெருங்கினால் பிறவி நோயே நீங்கும். இதோ கூப்பிடு தூரத்தில் திருப்பங்கூரில் கோயில் கொண்டிருக்கும் சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். அற்ப சுகத்தை நினைவோம், அற்ப சுகத்தை நினைவோம். அதன் இருவடிகளை மறந்தோம் நாம். அற்ப சுகத்தை நினைவோம், அதன் இருவடிகளை மறந்தோம். கற்பிதமாயா பிரபஞ்சமீது, கற்பிதமாயா பிரபஞ்சமீதை காணல் ஜலம் போலே எண்ணி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவுக்கறிவை இழந்தோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவுக்கறிவை இழந்தோம். பாதமகல பழிதடாமல் யமப்பாதமகல பழிதடாமல் பரதவிக்கும் பாவியானோம். சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு தேவி தேடுவோம். நித்த நித்தம் சான் கும்பிக்கு இறை தேட எத்தனை கவலைகள், எத்தனை தொல்லைகள். அந்தந்து பிறந்து மடியும் இந்த அற்ப வாழ்க்கையின் சஞ்சலத்தை போக்கி நித்தியமான வாழ்வை நாடுவோம். எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவோம். வாருங்கள். பவ பயங்களை போக்கி பவ பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். பவ பயங்களை போக்கி அவர்
பரமபதத்தை போடும் பாரந்த சிவலோக நாதனை கண்டு தேவி தீடி ஓவாரி சிவலோக நாதனை கண்டு தேவி தீடி ஓவாரி. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिपूजितम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्. இடியட் பார்க்கிறேன்.